அண்மை செய்தி. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன பகிர்ந்துக்குங்க? வணக்கம். அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்த மனு மீது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பில் புதிதாக 2 மனுக்கள் கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் வங்கி தொடர்பான அசல் ஆவணங்களுக்கும் அமலாக்கத்துறை வழங்கிய ஆவணங்களுக்கும் பல்வேறு வேறுபாடுகள் இருப்பதால் தங்களுக்கு வழங்கிய ஆவணங்களை தடய அறிவியல் துறை ஆய்வுக்கு அனுப்பி அந்த ஆவணங்களில் உண்மைத்தன்மையை ஆராய உத்தரவிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனுவில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்து உத்தரவு பிறப்பிக்க உள்ள நிலையில் வழக்கில் மீண்டும் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்க அனுமதிக்க வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் நீதிபதி அல்லி முன்பாக விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அமலாக்கத்துறையால் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணங்களில் கையால் எழுதி திரட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். மேலும் அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என் ரமேஷ் இந்த மனுக்கள் விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் ஆவணங்கள் அனைத்துமே வங்கியில் இருந்துதான் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் விசாரணையை நீண்ட காலம் இழுத்தடிக்க வேண்டும் என்ற நோக்கிலேதான் இது போன்ற மனுக்களை செந்தில் பாலாஜி தரப்பினர் தாக்கல் செய்து வருவதால் இந்த மனுக்களை அனைத்துமே தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கில் நீதிபதி அல்லி பிறப்பித்த உத்தரவில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த 2 மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். மேலும் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த அந்த மனுவையும் தள்ளுபடி செய்த நீதிபதி அல்லி வழக்கில் குற்றச்சாட்டு பதிவிற்காக செந்தில் பாலாஜியை வருகிற ஜூலை 22ஆம் தேதி நேரில் ஆஜர்படுத்தவும் உத்தரவிட்டிருக்கிறார். அரசு விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கிருஷ்ணா.